காதோடு தான் நான் பேசுவேன். மேரேஜ் ஆகி 10 இயர்ஸ் ஆயிடுச்சுங்க மேம். சரி. எங்க வீட்டுக்காரர் வந்து அந்த இல்லீகல் கான்டாக்ட், சரியான இல்லீகல் கான்டாக்டா இருக்காருங்க மேம். 2 பசங்க இருக்காங்க. பட் இருந்தாலும் நான் அதெல்லாம், அவர் இருந்தாலும் இருந்துட்டு போறாரு, நமக்கு தேவையானது எல்லாம் வாங்கி போறாங்கன்னு சொல்லிட்டு நான் லைஃபா தான் பாத்துட்டு இருக்கேன் மேம், பொறுமையா மேம். சரி. அவர் என்ன சொல்றாருன்னா, திடீர்னு எப்பயாச்சும் ஒரு தடவை என்னப்பா இவ்வளவு காசு வச்சிருந்தீங்களே, என்னப்பா பண்ணீங்க அப்படின்னு இதை மட்டும் கேட்டுட்டேன்னா மேம், நானு நீ உனக்கு என்ன சைக்கோ பிடிச்சிருக்கா, நீ உங்க அம்மா வீட்டுக்கு போயிடணும், பிள்ளையெல்லாம் விட்டுட்டு போயிடணும், பிள்ளை ஏன் பிள்ளை அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப மன அழுத்தத்தை அதிகமாக்கிறாரு மேம். அதனால மேம் இனிமே நான் அவரை பத்தி எதுவுமே கண்டுக்கவே வேணாமாங்க மேம். எதுக்கு நீங்க அவரை பத்தி ரொம்ப ஆராய்வு பண்றீங்க? அவருக்கு இல்லீகல் கான்ட்ராக்ட்லாம் இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அவர் முன்னாடியே போன்லாம் பேசுவாரு மேம். பேசிட்டு உடனே டெலீட் பண்ணிடுவாரு மேம். அதுக்கப்புறம் எங்கேயாச்சும் சிட்டிக்கெல்லாம் கூட்டி போனா கொண்டு வந்து என்ன ஒரு இடத்துல நிக்க வச்சுட்டு, அந்த லேடிய ஒரு நாள் நான் நேர்லயே பாத்துட்டேன் மேம். கூட்டிட்டு அவங்களுக்கு ஷாப்பிங் பண்ண போயிருவாங்க மேம். பட் நான் அதையுமே பார்த்துட்டு கேட்டாதான் இவர் இவ்வளவு பெரிய பிரச்சனையா பண்றாரு, அம்மா அப்பாலெல்லாம் வர சொல்லி பெரிய பிரச்சனையா அவர் மேல நியாயப்படுத்தி பேசி என்னை வந்து ரொம்ப குறைவா பேசி கேவலமா என்ன பேசிடுவாரு மேம். அதனால இதெல்லாம் மனசுல வச்சுட்டு நமக்கு பசங்களுடைய லைஃப் தான் நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா தான் மேம் நான் போயிட்டு இருக்கேன். அந்த பெண் வந்து எப்படி இவருக்கு தொடர்பு? எங்க உங்களை திருமணம் பண்றதுக்கு முன்னாடி தெரியுமா இல்ல எப்படி பழக்கமாச்சு? திருமணம் ஆனதுக்கு அப்புறமும் இப்ப அது மாதிரி அந்த கான்டாக்ட், அந்த லேடி ஏன் கூடவே நல்லா பேசிட்டு இருக்காங்க மேம். இல்ல அதான் உங்களை திருமணம் பண்றதுக்கு முன்னாடியே உங்க வீட்டுக்காருக்கு அந்த அம்மாவை தெரியுமா? அவங்களுக்கு தெரியும் மேம். தெரியுமாங்க மேம். அப்ப ஏன் அவர் லவ் பண்றாருன்னா அப்ப ஏன் அந்த பெண்ணே திருமணம் பண்ணிக்கல அவரு? அதாங்க மேம், அப்ப பண்ணாம விட்டுட்டு மேம் இப்ப நான் என் லைஃபையும் ஸ்பாயில் பண்ணி. அந்த பெண்ணு திருமணம் ஆகாம தான் இருக்கா இன்னும்? இல்ல, அவங்களுக்கு திருமணம் ஆகி இப்ப அவங்க ஹஸ்பண்ட் இல்லைங்க மேம். என்னாச்சு அவங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க மேம். சோ அதனால இப்ப அவங்க ஃபேமிலியை இவர் ரன் பண்ணிக்கிட்டு. உங்க வீட்டுக்காரருக்கு திருமணம் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த பொண்ணு பண்ணிச்சா? இல்ல, ஏற்கனவே ஒரு பொண்ணு கான்டாக்டா இருந்தா அந்த பொண்ணு இவர் விட்டுட்டாரா மேம், கை விட்டுட்டாங்களா. இப்ப இது இடையில வந்த கான்டாக்ட் மேம், அந்த பொண்ணு இப்ப வச்சிருக்க பொண்ணு மேம். இந்த பொண்ணு லவ் எல்லாம் பண்ணல அவரு? இவர் லவ் எல்லாம் பண்ணலங்க மேம். அப்ப எப்படி இவருக்கு தொடர்பாச்சு? அப்ப இந்த பெண்ணோட எப்படி இவருக்கு தொடர்பாச்சு? அத சொந்தக்காரங்க தான் சொல்றாங்க மேம். அதனால மேம் இப்ப எனக்கு என்னன்னா மேம், என்னை எதுக்கு எடுத்தாலும் ரொம்ப கேவலமா பேசுறாரு மேம். உனக்கு வந்து ஒரு சைக்கோவை பிடிச்சி என் தலையில கட்டி வச்சுட்டாங்க, இங்க பாரு உனக்கு என்ன தேவை எல்லாம் வாங்கி போறேன், இஷ்டம்னா இரு, இல்லன்னா உங்க அம்மா வீட்டுக்கு ஓடி போயிடணும், பிள்ளை 2 என்னது அப்படின்னு இப்படியே சொல்லி என்னைய வான் பண்றாங்க மேம். நீங்க என்ன செய்யலாம்னு நினைக்கிறீங்க? அதான் எனக்கு ஐடியா தெரியலங்க மேம். நீங்க தான் மேம் எனக்கு நல்ல சொல்யூஷனா கொடுக்கணும் மேம். எனக்கு அந்த எனக்கு வந்து நீங்க சொல்றத வச்சுட்டு நீங்க சந்தேகப்படுறீங்களா, அது உண்மையான்றது எனக்கு தெரியலம்மா. சரியா? ஏன்னா சில பெண்கள் வந்து சந்தேக நோய் காரணமாக கூட நெய்னு கணவர்களை போட்டு நச்சு பண்ணுவாங்க. சரியா? ஸோ அதன் காரணமாக சும்மா வந்து ஃபோன் பேசினாங்க, டெலிட் பண்ணாங்க, ஒரு பெண்ணை வந்து ஷாப்பிங் கூட்டிகிட்டு போனாங்க, அது இதுன்னு இதெல்லாம் வந்து ஒரு காரணமாக வச்சு உடனே அவங்களுக்கு தொடர்பு இருக்குது, உடனே அவங்களுக்கு அஃபேர் இருக்குது, அப்படி இப்படின்னெல்லாம் பெருசாக ஆக்கி ஊதி பலூன் சின்ன விஷயத்தை பெருசாக்கி அந்த மாதிரிலாம் ட்ராமா பண்ணுற பெண்கள் நிறைய பேரை நம்ம பார்த்துருக்கோம். சரியா? ஸோ அதை மாதிரிலாம் பண்ணிங்கன்னா இயல்பாகவே நல்லா இருக்கிற ஆண்களுக்கு கோபம் தான் வரும். ஸோ ஏன் இப்படி சைக்கோ மாதிரி என்னை டார்ச்சர் பண்ணுறேன்னு அந்த மாதிரி சத்தம் போடுறது பண்ண தான் செய்வாங்க. ஓகே. ஸோ இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் வந்து ஒரு பெண்ணை வந்து ஒரு காஃபி டேயில் உட்காந்து பேசுகிறதோ இல்லை எங்கேயோ ஒரு ஷாப்பிங் போகிறதோ இதெல்லாம் வந்து ஆண்களும் பண்ணுறாங்க, பெண்களும் பண்ணுறாங்க, நண்பர்களாக பழகுறாங்க, ஒரு இடத்துக்கு போகிறாங்க, சினிமாவுக்கு போகிறாங்க, இதெல்லாம் சகஜமாக நடக்குது. ஸோ அதனால் இது உடனே காதல் தான், இது உடனே அவங்களுக்குள்ள தாம்பத்திய உறவு இருக்குது அப்படின்னலாம் நம்ம தீர்மானம் பண்ணிடக்கூடாது. சில சமயம் வந்து சும்மா மனசு விட்டு பேசுறதுக்கு, சில பேரோட பேசுறதுக்கு கூட சில பேருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்போ பொறாமப்படக்கூடாது. பெண்களுக்கு வந்து இயல்பாகவே ரொம்ப பொறாம குணம் ரொம்ப ஜாஸ்தி. ஆண்களோட மனது வந்து கொஞ்சம் விசாலமான மனது தான். அவங்க மனதில் வந்து ஒரே நேரத்துலேயே வந்து ஒரு 4-5 பேரை வந்து அவங்களுக்கு ஈர்ப்பு இருக்கும்.
4-5 பேர் மேலே ஈர்ப்பு இருக்கும். ஆனால் ஈர்ப்பு இருக்கிறவங்க மேலே எல்லாம் உடனே அவங்க உடல் ரீதியாக உறவு வச்சுப்பாங்கன்னு அவசியம் கிடையாது. So, அதான் உங்களுக்குள்ளே வந்து அந்த தாம்பத்திய உறவு அதிகமாக இல்லை அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் தான். அது ஏன் அவரால் வந்து உங்ககிட்ட ஈர்ப்பு இல்லை அப்படிங்கிறத வந்து அவருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்து பேசினா தான் எனக்கு எதுவுமே சொல்ல முடியும். ஓகே, சில சமயம் வந்து சில பேர் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்காங்க, அவங்க வந்து நேர்மையாக இருப்பாங்க, ஆனால் ஏதோ ஒரு காரணத்துக்காக வேறு சில பெண்களோட நட்புறவு வச்சுக்குவாங்க. ஏன்னா எல்லாமே ஒரு பெண்ணுக்கிட்ட கிடச்சிடாது, எல்லாமே ஒரு ஆணுக்கிட்ட கிடச்சிடாது, அது உண்மைதான். அதை நம்ம எல்லாருமே இன்றைக்கி ஏற்றுக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு சில விஷயம் ஒருத்தரோட பேசுகிறதுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க அப்படின்னா உடனே வந்து நேன்னு பொறாமப்பட்டுட்டு சண்டை போட்டுட்டு பெரிய அளவில் பிரச்சனை கிளப்பினாக்கா அப்போ அவங்களுக்கு மனசு வந்து பாதிக்கப்பட்டுடும். என்னையா நீ வந்து தவறாக சொன்னேன், நான் எவ்வளோ கட்டுப்பாடோடு இருக்கேன், நான் எவ்வளோ கட்டுப்படுத்திட்டு இருக்கேன், நான் கெட்டு போகணுன்னா இப்படி போயிடுவேன், ஆனால் நான் கெட்டு போகாமல் இருக்கேன், அப்படி இருக்கும்போது என்னையா அப்படி சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொரண ரோஷம்லாம் இருந்ததுன்னா அதன் காரணமாக கூட இது பண்ணுவாங்க, விலகியிருப்பாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம சும்மா அனாவசியமாக வாய் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரையும் டக்கு டக்கு டக்குன்னு நம்ம பழி போட்டு பேசிடக்கூடாது. ஓகே மேம், அவரே சொல்லுவாருங்க மேம், இங்கே பாரு உன் மகளுக்கு வந்து நான் எவளையாச்சும் வண்டியில் ஏற்றிட்டு போகிறேன்னு நினப்பு, எவளுக்குனாச்சும் காசு செலவு பண்ணுறேன்னு நினப்பு, இது ஒரு சைக்கோ, அதனால இதை வந்து கூட்டிட்டு போயிருங்க, இப்படிலாம் சொல்லும் போது எனக்கு மனசு ரொம்ப ஹர்ட் ஆயிடுது மேம். நீங்க அதை மாதிரி தானே சொல்றீங்க, அதனால தானே அவர் சொல்றாரு. இப்போ நீங்களே இப்போ எங்கிட்ட சொல்லும் போதே இல்லீகல் கான்டாக்ட்னே சொல்லிட்டீங்க. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சந்தேகம் இருக்குங்கிறத அவர் மனசை பாதிக்குதுல்ல, அது உண்மை தானே. முழுசா இருக்கும், அது எதனால இருக்குன்னா இப்படிதாங்க ஒரு 6 months ஆகும். இல்ல அதுதான் சொல்றேன், இப்ப நீங்க வந்து உறுதியா வந்து அவருக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படிங்கறத நீங்க உறுதியா நம்புறீங்க. ஆனா நீங்க சொல்ற அளவுக்கு அதுக்கு வந்து ப்ரூஃப் இல்லை, கான்டாக்ட் நீங்க உறுதியா நம்புற அளவுக்கு இப்ப நீங்க சொன்ன விஷயங்கள்லாம் வந்து பத்தாது. ஓகே, சோ அப்போ வந்து மேம் எடுத்துக்கிட்டு தனியா ஓடிடுவாருங்க மேம், போயிட்டு பேசுவாருங்க மேம், பேசிட்டு பார்த்தா ரொம்ப நேரம் பேசுவாரு, பேசிட்டு வருவாரு, வந்து பார்த்தா அந்த நம்பர் இருக்காதுங்க மேம். அதாம்மா இதெல்லாம் ஏதோ பொறாமப்படுத்த கூட செய்வாங்க சில பேர். சில பேர் அவருக்கு ஏதோ ஒரு பண்பியல் கோளாறு இருக்குது, அவர் ஏன் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பொறாமை ஒரு பாதுகாப்பின்மை இருக்குன்னு தெரிஞ்சு கூட அது மாதிரி செய்கிறாருங்கிறது கவனிக்கப்பட வேண்டிய இன்னொரு விஷயம், அவரோட சைட்லேருந்து தவறு. ஸோ ஒரு கணவருக்கோ சில பெண்கள் கூட அந்த மாதிரி பண்ணுவாங்க, கணவருக்கு வந்து சில விஷயங்கள் பாதுகாப்பின்மையை கொடுக்கும், சில விஷயங்கள் வந்து அவருக்கு வந்து ஒரு பயத்தை கொடுக்கும், ஒரு சந்தேகத்தை கொடுக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்குவாங்க. ஆனால் இருந்தாலும் திருப்பி திருப்பி அதே செய்வாங்க. ஸோ அது அந்த மாதிரியான ஒரு குணங்கெட்ட செயல் வந்து உங்கள் வீட்டுக்காருக்கு இருக்குது. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு சந்தேகம் ஏறிட்டே போகுது, உங்களுக்கு பயம் ஏறிட்டே போகுது, திருப்பி நீங்கள் வந்து அட்டாக் பண்ணுறீங்க, திருப்பி அதன் காரணமாக அவர் பண்ணுறாரு. கடைசியில் இது எங்கே போய் முடியும்னா, நீ இந்த மாதிரிலாம் செய்ததுனால நான் ஒரு உறவில் போயிட்டேன், அவருக்கு எங்கேயோ வேறு உறவில் போகணுங்கிற ஒரு உந்துதல் கூட ஆழ்மனதில் அவரையும் அறியாமல் இருக்கலாம். இப்போ சில பெண்களுக்கு கூட அந்த மாதிரி இருக்கும், ஒரு ஹிஸ்டாரிக்கல் கேரக்டர்ஸ், அவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வேணால் ஆணோட பழகுவாங்க, ஆனால் கணவனோட மட்டும்தான் கற்போடு இருப்பாங்க, வேற ஒரு ஆணை தொடமாட்டாங்க. ஆனால் என்ன பண்ணுவாங்க, இவங்க செய்கிற செய்கை எல்லாம் வந்து அவங்க கணவருக்கு வந்து ஒரு சந்தேகம், ஒரு ஆழ்மனதில் ஒரு பீதி, ஒரு பயம், பாதுகாப்பின்மை இதெல்லாம் வந்து ஏற்படுத்திகிட்டே இருக்கும். ஸோ அந்த அதிர்வுனால அவர் பேசக்கூடிய வார்த்தைகள், அவர் சொல்லக்கூடிய சொல்கள் இவங்களை காயப்படுத்தும். உடனே திருப்பி போய் இவங்ககிட்ட அழுவாங்க. உடனே அவங்க வந்து பத்தியா நீ எவ்வளோ நல்ல பொண்ணு, உன்னோட அருமை தெரிலன்னுவாங்க. உடனே இவங்க சொல்லுவாங்க, ஆமாம் எனக்கு வந்து அருமை தெரியாத மனுஷன்ற மாட்டிட்டேன் அப்படின்ட்டு. ஸோ இவங்களே க்ரியேட் பண்ணிப்பாங்க அந்த சிச்சுவேஷன், பிட்ரே பண்ணுறதுக்கு, துரோகம் பண்ணுறது. அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு அவங்க கணவர் எதிர்பார்த்த மாதிரி அந்த துரோகம் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் காரணம் என்ன சொல்லுவாங்க, அந்த கணவரோட நத்தை தான் அப்படின்ட்டுருவாங்க. ஸோ இது ஆக்சுவலாக சாராம்சம் என்னன்னாக்கா, அந்த ஆழ்மன உந்துதல் ஒருவருக்கு வந்து வேற ஒரு பார்ட்னர் நீட் அப்படிங்கிறது இருந்ததுன்னா இந்த மாதிரி இந்த கொனஷ்ட வேலையெல்லாம் பண்ணுவாங்க. இது ஆண்களும் பண்ணுறாங்க, பெண்களும் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நீங்கள் சொன்னதில் உங்கள் கணவருக்கு அந்த மாதிரி ஒரு பிஹேவியர் இருக்கலாம். ஸோ இப்போ இதை எந்த இடத்துல நம்ம வந்து இதை வந்து சரி செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஹிஸ்டாரிக்கல் கேரக்டர் இருக்கும் பொழுது அவங்களுக்கு ரொம்ப அட்டென்ஷன் தேவைப்படுது, அதை தான் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த ஹிஸ்டாரிக்கல் கேரக்டர்ஸ் இருக்கிறவங்களோட மட்டும் வாழறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அவங்களுக்கு ரொம்ப எப்போ பாரு அவங்க தான் சாவு வீட்டில் கூட அவங்களுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ், அவங்க தான் பணத்தை விட அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப கொடுக்கணும். அந்த மாதிரியான ஒரு டைப் ஆஃப் பீப்புள் எங்கே போனாலும் அவங்களுக்கு தான் வந்து அடிமையாவே இருக்கணும். அதான் நான் சொல்றதான் நீ கேட்கணும், இஷ்டம்னா இரு, இல்ல. ஆமாம், அதுதான் அவங்களோட கேரக்டர்ஸாக இருக்கும். அவங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் அடிபணிந்து, அவங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் அவங்கள முகஸ்துதி போட்டு, எவ்வளோக்கு எவ்வளோ அவங்கள வந்து பெருமைப்படுத்தி, அவங்க தான் பெரிய ஆள், அவங்க தான் பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் ஒரு பிம்பம் க்ரியேட் பண்ணுறீங்களோ,
அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அட்ராக்ட் ஆகி வருவாங்க உங்ககிட்ட. ஓகே மேம். உங்க கணவர் ஒழுங்காக தான் இருக்கு. இந்த பாருங்க, உலகத்தில் எல்லா ஆண்களும் இப்படி தான் இருப்பாங்க. எந்த ஆண்களுமே வந்து கொஞ்சம் நம்ம வந்து நீ என்ன பெரிய ஆளா அப்படின்னு கேட்டாக்கா, அப்படியே அடி நான் காட்டுறேன் பாரு நான் எவ்வளோ பெரிய ஆளுன்னு அப்படி தான் பேசுவாங்க. அது உலகத்தில் எல்லாருக்கும் அதுதான். நீங்கள் வந்து எங்கேயோ கொஞ்சம் அவரை வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து ட்ரிகர் பண்ணுறீங்க. அப்போ அவர் சொல்லுவார், ஆமாம் நீ என்ன பெரிய ஆளா அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருப்பார். அதனால் இதெல்லாம் வேர்ட் டு வேர்டு எடுத்துக்கிட்டு அவர் ஆணாதிக்கம், அவர் வந்து இப்படி பேசுகிறாரு பாருங்க அப்படி இப்படின்னெல்லாம் இது பண்ணக்கூடாது. ஓகே மேம். ஓகே. ஓகே, இப்போ உங்களுக்கு குடும்பம் வேணும், உங்களுக்கு கணவர் வேணும் இல்லையா? ஆமாம், கணவர் வேணும் மேம். மெயினா பிள்ளைங்களோட ஃபியூச்சருக்காக நான் எதை வேணாலும் தாங்கிட்டு இருக்க ரெடியா இருக்கேன் மேம். அப்படிலாம் தேவையில்லை. நீங்க வந்து அதெல்லாம் காரணம் கிடையாது. நீங்க வந்து எதை வேணா தாங்க. உங்களுக்கு ஆக்சுவலா நீங்க சம்பாதிக்கிறதுக்கும் உங்களால முடியாதுல்ல. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நான் டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருக்கேன். டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருக்கீங்க. அப்போ ஏன் நீங்க வேலைக்கு போக கூடாது? உங்க பையன் என்ன படிக்கிறான்? பையன் பெரிய பையன் வந்து 5th மேம், சின்ன பையன் யூகேஜி மேம். சரி, அதான் இப்போ தான் அவங்க தான் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. நீங்கள் ஒரு பார்ட் டைமாக ஒரு நர்சரி ஸ்கூலில் கூட போய் டீச்சர் வேலை பார்க்கலாமே. அதான் அதுக்கு தாங்க மேம். நீ வேலைக்கெல்லாம் போவேனா, உனக்கு என்ன தேவை? வீட்டில் இருக்கல, கட்ட ட்ரெஸ் இருக்கு, சாப்பாட்டுக்கு எல்லாம் தேவை இருக்கு. அது அவர் விஷயம். அவர் கட்டுப்படுத்துறதுக்கு சொல்வார், அது வேற விஷயம். அதையே காரணம் சொல்லி சொல்லி பெண்களும் வந்து சொகுசா எங்கள் வீட்டுக்கார் விட மாட்டார், எங்கள் வீட்டுக்கார் அடிப்பார், எங்கள் வீட்டுக்கார், அது அடுத்த ரீசன். பட் முதல்ல வந்து ஃபஸ்ட்டு நீங்களே கூட வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு தைரியம் கிடையாது, அதை நீங்கள் ஒத்துக்கணும். ஸோ உங்களுக்கு அந்த அளவு இல்லை மேம். அந்த அளவுக்கு தைரியம் இல்லை, போய் தனியாக வந்து உங்கள் காலில் நிற்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு துணிவு இல்லை. இல்லை மேம். ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஒரே அடியாக நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறதும் தப்பு. ஒரே அடியாக வந்து, ஏன்னா இது வந்து ஒரு சிக்கலான காம்பினேஷன். அவர் வந்து அடிமையாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாரு. நீங்கள் வந்து என்னென்னா அடிமையாக இருக்க முடியாது, அதே நேரத்தில் நான் வந்து தனியாகவும் இருக்குமா, நான் வந்து சுதந்திரமாகவும் இருப்பேன், நான் வந்து என்னை கட்டுப்படுத்தவும் கூடாது அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க. அதுக்கு ஏற்ற ஜோடியாக நீங்கள் உங்களுக்கு அமைஞ்சிருந்ததுன்னா பிரச்சனை கிடையாது. அதாவது உங்கள் பர்சனாலிட்டி படி நீங்கள் வந்து தன்மானத்தோடு நான் வந்து என்ன ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன், என்ன இப்போ குறைஞ்சி போச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க. அது தவறு ஒன்றும் கிடையாது. ஆனால் உங்களுக்கு துணையாக அமைஞ்சவர் என்ன நினைக்கிறாரு, அவர் சொல்கிறபடி கேட்டுட்டு அவரோட ஆதிக்கத்தில் அவருக்கு கீழே இருக்கணும், அவருக்கே அட்டென்ஷன் தரணும், அந்த மாதிரி எதிர்பார்க்குறாரு. ஸோ அது நீங்கள் வந்து அவரை தூக்கி வச்சு அவர் தான் எல்லாம், அவரை சுற்றி தான் இந்த வீடு, அவரை சுற்றி தான் எல்லாம், அவருக்கு அவர் இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே இல்லை, அது மாதிரிலாம் நீங்கள் வந்து உண்மையிலேயே நினைக்க தான் அவருக்கு வந்து வாழ்க்கை இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க மாதிரி அவர் தோணும்.